ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாளை ஒரு வருட காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சி தொண்டர்கள் நினைவு நாளை அனுசரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவராக தலைவர் செல்வப்பெருந்தை அவர் பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோல் அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு ஆங்காங்கே இருக்கின்ற தலித் மூவ்மெண்டில் இருக்கின்ற நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் தன்னை காங்கிரஸ் கட்சியில் தினந்தோறும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக போது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து தென் சென்னை தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருமை ஆனந்தராஜ் அவர்கள் தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இப்படி பல்வேறு கட்சியில் இருந்து தினந்தோறும் சத்தியமூர்த்தி பவனில் ஒவ்வொரு குழுவாகவும் காங்கிரஸ் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் பல்வேறு கட்சிகளை இணைப்பு வாரமாக தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒரு உத்வேகம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 2-3 தினங்கள் முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தை அவர்கள் தமிழகத்தில் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று அந்த அனுசரிப்பு நிகழ்ச்சியில் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்க வேண்டும் மற்றும் பயங்கரவாத தின எதிர்ப்பு அமைதி ஊர்வலம் நடத்த வேண்டும் மற்றும் மூளை முடுக்கெல்லாம் ராஜீவ்காந்தி அவர்களை போற்றுகின்ற வகையில் அவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து மலரஞ்சலி செலுத்த வேண்டும். மேலும் எங்கெங்கே அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் சிலை இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிக்கையினை 2-3 நாட்கள் முன்பாக அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற, பாராளுமன்ற, முன்னாள் பாராளுமன்ற, சட்டமன்ற மற்றும் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி சர்க்கிள் வட்டம் மற்றும் அனைத்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் ராஜீவ்காந்தி அவர்கள் நினைவை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது நீங்கள் சொல்வது போல சில வருடங்களாக தேர்வு நிலை இருந்திருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எங்கே தெருவெல்லாம் பார்க்கின்ற போது எல்லா இடத்திலும் எல்லா சாலைகளிலும் சென்னையிலே ராஜீவ்காந்தி அவர்களுடைய திருவுருவப் படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் காலை 7 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தார். அங்கு வந்து அமரர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சிலை திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து நேராக 8 மணிக்கு கிண்டியில் உள்ள அமரர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து நேராக புறப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்த பூந்தமல்லியில் ஏற்பாடு செய்திருந்த அமரர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அங்கு பயங்கரவாத தின அமைதி ஊர்வலத்தை கலந்து கொண்டு ஊர்வலத்தை சற்று நடந்தும் சென்றார். பிறகு நேராக அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் உயிர் நீத்த ஸ்ரீபெரும்புத்தூர் இடத்தில் சென்று அங்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மற்றும் அவர்களுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் சென்று வந்திருந்த தமிழ்நாட்டு முழுவதும் வந்திருந்த பொதுமக்களையும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களையும் சந்தித்து வருகிறார். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளை ஒட்டி ஆங்காங்கே படத்திருப்பு நிகழ்ச்சியும் மற்றும் அமைதி ஊர்வலம் அவர் நினைவு நாளை முன்னிட்டு நீர்மோர் தண்ணீர் பந்தல் துவங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்
திரு செல்வப்பிறந்தகை அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மத்திய சென்னை மாவட்டம் எழும்பூர் தொகுதி 76 வட்டத்தில் உள்ள அமரர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க செல்கின்றோம். இன்றைக்கு 77 வட்டத்தில் டாக்டர் ஹன்சராஜர் இரவு பள்ளி மன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள திரு அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். வழக்கறிஞரும் அருமை அண்ணனுமான வேச சாரதி அவர்கள் இங்கே வருகை புரிந்து இந்த பகுதி முழுக்க ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கும் அவருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள். இப்போது எங்களுடன் வருகை புரிந்திருக்கின்ற மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் அருமையான அசோக் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் திரு ஜெகன் அவர்களுக்கும் நாவரசு அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அருமை செல்வர்களுக்கும் நாவரசு மற்றும் தங்கமணி அன்பு சகோதரர் நவீன் திரு ஹரி திரு அம்ரோஸ் திரு மோகன் மற்றும் ஸ்ரீதர் அருமை தங்கமணி உமாபதி விமல்ராஜ் மற்றும் மகளிரை சேர்ந்த அருமை சகோதரி ஸ்ரீவாணி ரேகா தேவி கோமகள் தாரம்மா கீதா மற்றும் போன்ற அனைவருக்கும் இந்த நாட்டில் நாங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அருமை சகோதரர் ஜபா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது அருமை அண்ணன் திரு வேசை சாரதி அவர்கள் அமரர் ராஜீவ்காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மாலை அணிவிப்பார்கள். இங்கே பாருண்ணா மலர் தூவுறீங்களா? அமரர் ராஜீவ்காந்தி புகழ், அமரர் ராஜீவ்காந்தி புகழ், அமரர் ராஜீவ்காந்தி புகழ், பாரத ராஜீவ்காந்தி புகழ். இங்கே பாருண்ணா. நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வப்பிறந்தகை அவர்களின் அறிவிப்பு இணங்க இன்றைக்கு அமரர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நினைவு முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறோம். அதுக்கு முன்பாக நமது தலைவரின் அறிவிப்புக்கு இணங்க பயங்கரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழியேற்பு நமது அருமை அண்ணன் வழக்கறிஞர் அவர்கள்
திரு சாரதி அவர்கள் உறுதிமொழி ஏற்பார்கள். அவரை பின்தொடர்ந்து நாமும் அந்த உறுதிமொழி ஏற்போம் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி. தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி. இந்திய மக்களாகிய நாங்கள் நமது நாட்டின் அகிம்சை மற்றும் சகிப்புத்தன்மையின் பாரம்பரியத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அனைத்து வகையான பயங்கரவாத மற்றும் வன்முறைகளை எங்கள் வலிமையுடன் எதிர்ப்பை இதன் மூலம் உறுதி கோருகிறோம். அனைத்து சக மனிதர்களிடையும் அமைதி, சமூக நல்லிணக்கம் மற்றும் புரிதலை நிலைநிறுத்தவும் மனித உயிர்கள் மற்றும் மதிப்புகளை அச்சுறுத்தும் சீர்களுக்கும் சக்திகளை எதிர்த்து போராடவும் நாங்கள் உறுதியளிக்கிறோம். அண்ணா பாருங்க இங்க குட்டியவா எல்லாரும் போடுங்க.